லூசுத்தனமான இந்த மாரி கமெண்ட்ட நம்பி உங்க உயிர விட்டுறாதீங்க. ஒரு சின்ன யூடியூப் சேனல் வச்சு ரன் பண்ற பையன். இவனோட சேனலோட கன்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கமெண்ட்ல யார் என்ன சொன்னாலும் அத பண்ணி வீடியோவா எடுத்து போடுறது தான் அவனோட வேலையா இருக்கு. ஒரு நாள் ஒரு கமெண்ட் அவனோட வீடியோல ரொம்ப ட்ரெண்ட் ஆகுது. "நீங்க ஆடியன்ஸ் சொல்ற எல்லாத்தையுமே பண்றல்ல, முடிஞ்சா இத பண்றா" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் வருது. கமெண்ட் என்னன்னா, "நைட்டு 12 மணிக்கு சுடுகாட்டுக்கு போய் வீடியோ எடுக்க உனக்கு தைரியம் இருக்கா?" அப்படின்னு ஒரு கமெண்ட் வருது. முதல்ல அந்த கமெண்ட்ட பார்க்கத்தோன சிரிக்கிறான். அந்த கமெண்ட்க்கு வந்த ரீப்ளேய பார்க்கும்போது இவன் ரொம்ப டென்ஷன் ஆகுறான். ஏன்னா, அந்த ரீப்ளே எல்லாம் "என்ன உனக்கு என்ன பயமா? முடிஞ்சா பண்றா, பயந்தாங்கோலி" அது இதுன்னு இருக்கு. இவன் அந்த சேலஞ்சையும் அக்செப்ட் பண்றான். அக்செப்ட் பண்ணி அடுத்த நாள் சுடுகாட்டுக்கும் நைட் 12 மணிக்கு போறான். போன அவன் YouTubeல வீடியோ எடுக்காம அத லைவ்ல போடலான்னு முடிவு பண்ணி லைவ் வரான். அந்த நேரத்துல நீங்க எல்லாருமே சொன்ன மாரி நான் சுடுகாட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். YouTube கமெண்ட்ல "ஏய் சைட்ல பாரு, அங்க பாரு, இங்க பாருன்னு" சொல்லிட்டு நெறைய கமெண்ட் வருது. அவன் அவங்க சொல்ற மாரி எல்லா சைடும் திருப்புறான். ஆனா அந்த டைம்ல யாருமே இல்ல. திடீர்னு கமெண்ட் எல்லாருமே ஒரே மாரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. "உன் பின்னாடி, உன் பின்னாடி, உன் பின்னாடின்னு" சொல்லிட்டு ஏகப்பட்ட கமெண்ட் வருது. அந்த டயத்துல அவனும் கேமராவ திருப்புறான். அப்படி திருப்பும்போது சேம் இவன மாரியே ஒரு உருவம் அங்க நிக்குது. இவன் போட்டிருக்க எல்லா ட்ரெஸ்ஸும் ஒரே மாரி இருக்கு. அந்த டயத்துல அவனோட கேமரா வந்துட்டு ஒரு மாரி கிளிட்ச் ஆகுது. லைவ் கட் ஆகுது. YouTubeல யார் என்ன சொன்னாலும் பண்ணுவியா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் அவனுக்கு நல்லா கேட்குது. இது நடந்த அடுத்த நாள் அவனோட சேனல்ல ஒரு வீடியோ போஸ்ட் ஆகுது. அந்த வீடியோட டைட்டில் எப்படி இருக்குன்னா, "சுடுகாட்டு சேலஞ்ச் பார்ட் 2ன்னு இருக்கு. அந்த வீடியோல அவன் இல்ல. அவனோட ஃபோன் மட்டும் தனியா ஒரு ரூம்ல இருக்கு. அப்படியே வீடியோ ரெக்கார்ட் ஆன மாரி ஸ்டார்ட் ஆகுது.